إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியாக கடைப்பிடிச்சு நல்லா இருக்கும். பெண்கள் பகுதியில் சகோதரிகள், அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பின் தலைப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்த அந்த காலத்தை நினைவுபடுத்திய சில நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதரோடு சஹாபாக்கள் பேணிய அந்த தோழமை என்பது மிக அற்புதமானதாக இருந்தது. மிக தூய்மையான ஒரு தோழமையாக அந்த தோழமை இருந்தது. அந்த தோழமைக்கு நிகரான ஒரு தோழமை கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தோழமையை சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரோடு பேணினார்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை போன்று சஹாபாக்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் இருக்கவில்லை. உலகத் தலைவர்களில் உண்மையாக நேசிக்கப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு என்பது சஹாபாக்களுக்கு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் முதல் செய்தியாக அஹ்மதில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தியை தாபியின்களில் அஹ்னஃப் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய தாபி ரஹிமஹுல்லாஹ், இவர் தாபியின்களில் தபகத்துல் ஊலா, அதாவது சஹாபாக்களை சந்தித்த அந்த முதன்மையான தபக்காவிலே வரக்கூடிய ஒரு தாபிஇ, பஸ்ராவை சேர்ந்தவர். இவர் ஒரு நிகழ்வை சொல்கிறார். நான் பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதிலே இருக்கின்ற போது அங்கு ஒரு மனிதர் அதிகமாக தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அதிகமாக தொழுது கொண்டிருந்த அந்த மனிதர் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு செல்கின்ற போது நான் அவரிடம் கேட்டேன், அதாவது நீங்கள் இரட்டையாக தொழுதீர்களா அல்லது ஒற்றைப்படையாக தொழுதீர்களா என்று அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அது தெரியாவிட்டாலும் படைத்த ரப்புக்கு, எனது ரப்புக்கு அது தெரியும் என்று அவர் பதிலளித்தார்.
அதன் பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்பரனி ஹிப்பி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிவிட்டு அவர் அழ ஆரம்பிக்கிறார். எனது நேசத்துக்குரிய காசிமுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள், அழுகின்றார்கள். திரும்பவும் சொல்கிறார்கள், அஹ்பரனி ஹிப்பி, எனது நேசத்துக்குரியவர் எனக்கு சொன்னார் என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். இவ்வாறு என் அருமை சகோதரர்களே, மூன்றாவது முறை அவர் சொல்கிறார் அழுதவராக, மாமின் அப்தின் யஸ்ஜுது லில்லாஹி சஜ்ததன் இல்லா ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜா. ஒருவர் ஒரு சஜிதாவை அல்லாஹ்வுக்காக செய்கின்ற போது அல்லாஹ் அவரது அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை, அவரது பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை, அவரது அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று அவர் கூறினார். அப்போது அஹ்னஃப் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய தாபி கேட்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, நீங்கள் யார் என்று கேட்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, நீங்கள் யார் என்று கேட்கிறார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அன அபூதர் சாஹிபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் அபூதர், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த தோழர்கள் அல்லாஹுடைய தூதருடைய பெயரை சொல்லும் போதே அழ ஆரம்பிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய பெயரை சொல்கின்ற போதே அழுகின்றார்கள். அப்போது அந்த தாபி சொல்கிறார், நான் என்னையே குறைத்து மதிப்பிட்டு கொண்டேன், இவ்வளவு சிறந்த ஒரு தோழரோடா நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று அவர் குறிப்பிட்டார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதாவது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை சொல்லும் போது கண்ணீர் வடித்தார்கள், அழுதார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். அதே போன்று அவர்கள் நினைவுபடுத்திய விடயங்கள் அற்புதமானவைகள். என் அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். நான் சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய பெயர்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய பெயர்கள். அடுத்ததாக ஒரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியும் அஹ்மதிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஹஜ்ஜின் போது அரஃபாவிலே அவர்கள் நிற்கின்றார்கள். சூரியன் மறைவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. அசருக்கு பிறகு சூரியன் மறைவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அருமையான சகோதரர்களே, அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய அழுகை கடுமையாக இருக்கிறது. அப்போது அவரோடு இருந்த மற்றும் ஒரு தோழர் கேட்கிறார்கள், யா அபா அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மானுடைய தந்தையே, உங்களோடு நான் அரஃபாவில் பல தடவைகள் இவ்வாறு நின்றிருக்கிறேன், ஆனால் நீங்கள் இவ்வாறு அழுதது கிடையாது, ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், ذكرت رسول الله صلى الله عليه وسلم وهو واقف بمكاني. அல்லாஹுடைய தூதர் இந்த அரஃபாவிலே இதே இடத்தில் நின்றதை எண்ணி நான் அழுகின்றேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அரஃபாவில் இதே இடத்தில் நின்றதை எண்ணி நான் அழுகின்றேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்தார்கள். ஐயுஹன் நாஸ் இன்னஹு லம் யப்க மின் துன்யாக்கும் ஃபீமா மதா மின்ஹா இல்லா கமா பகிய மின் யௌமிக்கும் ஹாதா ஃபீமா மதா மின்ஹு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மக்களே, இன்றைய இந்த நாளை போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை. இந்த நாளுடைய பெரும் பகுதி கழிந்து விட்டது.
இன்னும் எஞ்சி இருப்பது கொஞ்சம்தான். அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை, இந்த துன்யாவும் பெரும் பகுதி முடிந்து விட்டது, எஞ்சி இருப்பது மிக குறைவானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசத்தையும் அந்த இடத்திலே அழுதவர்களாக நினைவு கூறினார்கள், அழுதவர்களாக நினைவுபடுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நபி அவர்களுடைய இந்த உபதேசம் எதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது? இந்த துன்யா அல்லாஹ் படைத்ததிலிருந்து இந்த துன்யாவுடைய மிக பெரும் பகுதி காலம் முடிந்து விட்டது, மறுமைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். எனவே நாம் மறுமைக்காக செயல்பட வேண்டும், மறுமைக்காக அமல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்கள் இதன் மூலம் மக்களுக்கு நினைவுபடுத்தினார்கள். எனவே சஹாபாக்களின் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வுக்கு பிறகு இப்படி அந்த நிகழ்வுகளை எண்ணி, நபி அவர்களோடு இருந்த சந்தர்ப்பங்களை எண்ணி கண்ணீர் வடித்தார்கள், அழுதார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த நினைவுகள் மிக தூய்மையான நினைவுகள், சாதாரண நினைவுகள் அல்ல. அல்லாஹ்வின் தூதரோடு சஹாபாக்கள் கழித்த நாட்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்விலும் நாம் பார்க்கலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு மஸ்ஜிது நபவியுடைய மிம்பரிலே அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக அவர்கள் நிற்கின்றார்கள். நிற்கும் போது அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், மிம்பரிலே இருந்தவர்களாக அழுகின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, அழுதுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மிம்பரிலே இவ்வாறு நின்று அழுதார்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு நின்று அழுதார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சலுல்லாஹ அல் அஃவ வல் ஆஃபியா فإن أحدا لم يعت بعد اليقين خيرا من العافية என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த உபதேசத்தை அவர்கள் செய்வதற்கு முன்னால் நபி அவர்கள் நின்று அழுத அந்த விடயத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அவர்கள் அதை எண்ணி அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். அழுதுவிட்டு மக்களுக்கு நபி அவர்கள் என்ன உபதேசத்தை செய்தார்களோ அதே உபதேசத்தை செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அதாவது யகீனுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட மிகச்சிறந்த விடயம் ஆஃபியா, ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியையும் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி திர்மிதியில 3558வது எண்ணிலே இடம்பெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு கேட்க சொன்ன துஆ மிக முக்கியமானது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா. இந்த இரண்டையும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அதைத்தான் கேட்குமாறு மக்களுக்கு மிம்பரிலிருந்து உபதேசம் செய்கிறார்கள். அதே உபதேசத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செய்கிறார்கள். அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கின்றேன். துஆ சொல்லுங்க பாபம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா. திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா. எனவே நறுமையான சகோதரர்களே, அஃப் என்றால் என்ன? நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கிறோம். எனது பாவங்களை மன்னிப்பாயாக, எனது பாவங்களை மறைப்பாயாக. அதே போன்று ஆஃபியா என்று சொன்னால் அறிஞர்கள் சொல்வார்கள், அஸ்ஸலாமத்து ஃபித் தீனி மினல் ஃபித்னா. ஆஃபியாவுக்குரிய விளக்கங்கள்ல அறிஞர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விளக்கங்கள் ஒன்றுதான் ஆஃபியத் என்று சொல்லும் போது, ஒருவர் அவரது தீனில், மார்க்கத்தில் குழப்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவது. அவரது மார்க்கத்தில் அவர் குழப்பங்களுக்கு உட்படுத்தப்படாமல் அவர் தன்னை காத்துக் கொள்வதற்காக இதை பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று அவரது உடல் நோய்கள், அதிலிருந்து ஆரோக்கியத்துக்காக, அதே போன்று
இந்த உலக வாழ்விலே மக்களால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக இப்படியான விளக்கங்கள் இந்த ஆஃபியாவுக்கு அறிஞர்கள் வழங்குகிறார்கள். எனவே இது ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா. அடுத்து அந்த ஹதீஸ் என்ன வருகிறது? யகீனுக்கு பிறகு, அதாவது யகீன் என்றால், யகீனுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஐ அல் ஈமான் வல் பஸீரா ஃபித்தீன், அதாவது தீன்ல மார்க்கத்தில உறுதியும் தெளிவான விளக்கமும். மார்க்கத்தில உறுதி, அந்த உறுதி என்பது எப்படி ஏற்படும்? தெளிவான விளக்கம், மார்க்கத்துடைய இல்ம், அந்த இல்மை தொடர்ந்து அந்த யகீன் உறுதி ஏற்படும். எனவே ஒரு மனிதனுக்கு யகீனுக்கு பிறகு வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய அருள் எது? ஆஃபியத். எது? ஆஃபியத். எனவே யகீன், நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது என்பது மிகப்பெரிய நிஅமத்தாக இருக்கிறது, மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அல்லாஹ் தான் நம்மை தீனிலே உறுதியாக்க வேண்டும். அவன் தான் மூமின்களை உலகிலும் மறுமையிலும் மூமின்களை அல்லாஹ் அவனது உறுதியான வார்த்தைகளை கொண்டு உறுதியாக்குகின்றான். வலௌலா அன் ஸப்பத்னாக லகத் கித்த, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான். அதாவது நபியை நாம் உம்மை உறுதிப்படுத்தவில்லை என்றால் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? சாய்ந்துதான் இருப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிஅமத்தாக, அருளாக இருந்து கொண்டிருக்கிறது யகீன். அந்த யகீனை, உறுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு அழுதார்கள், அழுதவர்களாகவே சொன்னார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம். அடுத்த அருமையான சகோதரர்களே, சஹாபாக்கள், இதுவரை எத்தனை சஹாபாக்களுடைய செய்திகளை பார்த்திருக்கிறோம்? 3 சஹாபாக்கள். சொல்லுங்க, யார் யாரு? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதே போன்று அந்த நிகழ்வுகளையும் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், திரும்ப கேட்கும் போது அதை கொஞ்சம் மீட்டிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், அதாவது ஒரு வியாழக்கிழமை நாளிலே அவர்கள் அழுகின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, அழுதவர்களாக சொல்கிறார்கள், வமா யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமை என்றால் என்ன அப்படி என்று சொல்லி அவர்கள் சொன்னவர்களாக அழுகின்றார்கள். அழுதுவிட்டு எந்த அளவு அழுகின்றார்கள் என்றால் கண்ணீர் துளிகள் அவ்வாறே வழிந்து கொண்டிருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயுற்ற நாள் என்பதை சொல்லி அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள், அழுதார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. இப்படி நபியோருடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எண்ணி எண்ணி சஹாபாக்கள் கண்ணீர் வடித்தார்கள், அழுதார்கள் என்பதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்கள், இந்த செய்தியை மிக குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த செய்தி புகாரியிலே வருகிறது, முஸ்லிமிலே வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு செல்கிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? உஸாமத் இப்னு ஸைத் அவருடைய தாயார். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது வாழ்வில் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை தரிசிக்கக்கூடியவர்களாக, சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அதே அவங்க நினைவுபடுத்திக் கொண்டு நபி அவர்கள் எப்படி செல்வார்களோ அதே போன்று நாங்களும் சென்று அந்த தாயாரை சந்திப்போம் என்று 2 பேரும் புறப்பட்டு செல்கிறார்கள். 2 பேரும் புறப்பட்டு அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று அவர்கள் அங்கு அமர்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த தாயார், சஹாபிய பெண், அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அழுகின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே,
சஹாபாக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் எதற்காக அழுகின்றார்கள். அந்த இரண்டு தோழர்களும் அறிந்து வைத்திருந்தார்கள் எதற்காக அழுகின்றார்கள் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் அழ வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சிறந்ததை அவர்கள் தேர்வு செய்து அவர்கள் சென்று விட்டார்கள். அதனால் நீங்கள் ஏன் அழ வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடியது சிறப்பானது இல்லையா என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவங்க சொல்றாங்க, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் இருப்பது மிகச் சிறந்தது என்பதை நிச்சயமாக நான் அறிவேன். நான் அதற்காக அளவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வஹி துண்டிக்கப்பட்டு விட்டது. வானத்திலிருந்து வரக்கூடிய வஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடிய வஹி துண்டிக்கப்பட்டு விட்டது. இதை எண்ணியே நான் அழுகின்றேன் என்று சொன்னபோது அந்த இரண்டு தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறார்கள். பாருங்க, சஹாபிய பெண்களுடைய விளக்கம் எப்படி இருந்தது. இன்றைய பெண்கள் இதிலிருந்து முன்மாதிரியை பெற வேண்டும். அதாவது வஹி துண்டிக்கப்பட்டு விட்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத் துண்டிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் விளங்கி அழுகின்றார்கள். ஏன்னா வஹி வருகின்ற போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே வஹியின் மூலம் தீர்க்கப்படும். வஹி வரும், வஹியின் மூலம் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடும். எனவே அன்பிற்குரியவர்களே, இப்படிய ஒரு விளக்கம் உள்ளவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத் என்பது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத் என்பது இந்த மிகப்பெரிய நிஅமத், அருள் துண்டிக்கப்பட்டு விட்டதே என்பதை எண்ணி அவர்கள் அழுதார்கள். அப்ப வஹி என்பது என்ன அருமை சகோதரர்களே? அதில் தான் நமது வாழ்வு இருக்கிறது. அதனாலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர்களில் ஒன்று அர் ரூஹ். நாங்க பார்க்கிறோமா இல்லையா? குர்ஆன் நஸல பிஹிர் ரூஹுல் அமீன். அல்லாஹ் அவரை பற்றி, ஜிப்ரீலை பற்றி சொல்கின்ற போது அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கைக்குரிய ரூஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த ரூஹ் என்பதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? ரூஹ் என்பது நமது நஃப்சுக்கு உள்ள அந்த உணவை அவர்கள் கொண்டு வந்தார்கள். நமது நஃப்சுக்குரிய உணவாக வஹி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதனால்தான் அவர்கள் ரூஹ் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த வஹி துண்டிக்கப்படுகிறது என்பது அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத், அருள் நின்று விட்டதே என்று அழுதார்கள். அதை எண்ணி அங்கு இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவருமாக அழுதார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில் நாம் எதை பற்றி கவலைப்படுகிறோம்? நாம் எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம்? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உண்மையில் நாம் கண்ணீர் வடிக்கின்றோமா? அழுகின்றோமா? சஹாபாக்களுடைய கண்ணீர் எதற்காக இருந்தது? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை அழுகின்றார்கள். அப்போது ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? எல்லோரும் உம்ரா, ஹஜ் என்ற இரண்டு நன்மைகளோடு மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். நான் ஹஜ்ஜை மட்டும் தான் செய்தேன், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று அழுதார்கள். சுப்ஹானல்லாஹ். எதற்காக அழுதார்கள் என்று பாருங்கள். அழுகை எதற்காக இருந்தது என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் ஹரம் எல்லைக்கு வெளியே சென்று இஹ்ராம் அணிந்து வந்து உம்ராவை நிறைவேற்றுங்கள் ஒரு சட்டம் அங்கு பிறக்கிறது. அவருடைய அழுகை என்ன செய்கிறது? கியாம நாள் வரை ஒரு சட்டம் பிறக்கிறது, ஒரு சட்டம் கிடைக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அவர்களுடைய அழுகைகள் எதற்காக இருந்தன? இன்று உண்மையில் நாம் கண்ணீர் வடிக்கின்றோமா? எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு முறை உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வெற்றி எதில் இருக்கிறது? எதில் வெற்றி என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் 3 விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த 3லும் தான் வெற்றி என்று சொன்னார்கள். இந்த 3லும் வெற்றி என்று சொன்னார்கள். ஒன்றென்ன? உங்களுடைய வீட்டை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். இன்று வீடு விசாலமாக இருக்கிறது எதற்கு? ஆடல் பாடல்களுக்கு, சினிமாக்களுக்கு, பாவங்களுக்கு, அல்லாஹ் விரும்பாத காரியங்களுக்கெல்லாம் வீடு விசாலமாக இருக்கிறது. எதற்கு வீடு விசாலம் இல்லை? அந்த வீட்டிலே அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்வதற்கு வீடு விசாலம் இல்லை.
அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்கள், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய காரியங்கள், அவைகளுக்கு வீடு விசாலமாக இருக்கிறதா என்றால், இன்று பார்த்தீங்கன்னு சொன்னா சைத்தானுக்கு வீடு வாடகைக்கு விடப்பட்டிருக்கு. இல்லை, இலவசமாகவே அவன் குடியிருக்கலாம். அந்த அளவுக்கு சைத்தானுக்கு வாயில்கள் திறக்கப்பட்டுள்ளன. அருள் நிறைந்த மலக்குகள் வர முடியாது, தடைகள் போடப்பட்டுள்ளன. பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன வீட்டுடைய விசாலம் என்பது என்ன? அங்கு அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விடயங்கள் அந்த வீட்டிலிருந்து மேல் நோக்கி செல்ல வேண்டும், மேல் நோக்கி அவைகள் செல்ல வேண்டும். அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விடயங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் வீட்டை விசாலமாக்கி கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னார்கள், உங்களுடைய நாவை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய நாவை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நாங்க காலையில் எழுந்தது முதல் இரவில் தூங்க செல்லும் வரை நாம் பேசக்கூடியவைகள் என்ன? நமது நாவு உண்மையில் பேணப்படுகிறதா? அல்லாஹ்வை அஞ்சி பயந்துதான் வார்த்தைகளை வெளியிடுகின்றோமா, பேசுகின்றோமா? ரசூலுல்லாஹ் வெற்றிக்குரிய விஷயமாக இதை சொன்னார்கள், நாவை பேணுங்கள். மூன்றாவது சொன்னார்கள், உங்களுடைய பாவங்களை நினைத்து அழுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய பாவங்களை எண்ணி கண்ணீர் வடியுங்கள் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறோம்? அல்லாஹ்விடத்தில் நமது பாவங்களுக்காக கண்ணீர் வடித்தவர்கள் எத்தனை பேர்? அருமையான சகோதரர்களே, எனவே நமது அழுகைகள் எதற்காக இருக்க வேண்டும்? சஹாபாக்கள் எதை எண்ணி அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்டாது, அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி விட்டான். அந்த கண்களை நரகம் தீண்டாது. ஒன்று எந்த கண்? ஐனும் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயத்தால் அழுத கண். அழுதிருக்கிறோமா அருமையான சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் எமது கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்திருக்கிறதா? உங்களோட உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க. நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் நிழல் வழங்கக்கூடிய கூட்டத்தாரில் ஒரு சாரார் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை எண்ணி கண்ணீர் வடித்தவர்கள். இந்த அமலை நானும் நீங்களும் எமது வாழ்வில் ஒரு முறையாவது செய்திருக்கிறோமா? தனிமையிலிருந்து அல்லாஹ்வை எண்ணி கண்ணீர் வடித்த கண்கள், இவர்களுக்கு அல்லாஹ் நிழலே இல்லாத நாளை மறுமையில் நிழல் வழங்குவான். இது எவ்வளவு பெரிய அமல்! யாருக்கும் தெரியாது இந்த அமல், யாருக்கும் தெரியாத அமல். ஏன்? அவர் தனிமையிலிருந்து கண்ணீர் வடிக்கிறார், தனிமையிலிருந்து அழுகின்றார், யாருக்கும் தெரியாது. இதற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, கண்ணீர் துளிகள் சாதாரணமானவைகள் அல்ல. ஆனால் அந்த கண்ணீர் துளிகள் எதற்காக வடிக்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியமானது. அந்த கண்ணீர் துளிகள் எதற்காக வடிக்கப்படுகின்றன, யாருக்காக வடிக்கப்படுகின்றன என்பதுதான் மிக முக்கியமானது. என் அருமை சகோதரர்களே, ஐனும் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள். அடுத்து ஐனுன் பாதத் தஹ்ருசு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் விழித்திருந்த கண்கள். ஜிஹாதா, அந்த ஜிஹாத் அதில் விழித்திருந்த கண்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சஹாபாக்கள், நபித்தோழர்கள் கண்ணீர் வடித்த சந்தர்ப்பங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வின் அந்த நிகழ்வுகளை அவர்கள் எண்ணி பார்த்து அழுத அந்த சந்தர்ப்பங்கள் என்ற இந்த தலைப்பிலே உங்களுக்கு அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற போது ஒரு செய்தியை பாருங்கள். புகாரியிலே வருகிறது, 784வது எண்ணிலே வருகிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவிலே எமக்கு தொழுகை நடத்தினார்கள். அவர் தொழுகையிலே இமாமத் செய்தார்கள். இமாமத் செய்கின்ற போது அவர்கள் அந்த தொழுகையை முடித்தவுடன் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள். ذكرنا هذا الرجل صلاة كنا نصليها مع رسول الله صلى الله عليه وسلم. அவங்களோட அந்த உணர்வுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை சொல்லுது. அவர் சொல்கிறார்கள், இவர் நாம் அல்லாஹ்வின் தூதரோடு நாம் தொழுத தொழுகை எமக்கு நினைவுபடுத்தியது, அதை இவர் எமக்கு நினைவுபடுத்தி விட்டார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் தொழுதோமே அந்த நாட்கள், அந்த தொழுகையை
எமது நினைவுக்கு கொண்டு வந்து விட்டது. அப்படி அவர் சொல்கிறார். என் அருமையான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய அந்த உணர்வுகளும் நினைவுகளும் எப்படி இருந்தன என்பதெல்லாம் நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய அற்புதமான செய்திகள், அற்புதமான செய்திகளாக இந்த செய்திகள் இருந்து கொண்டிருக்கின்றன. என் அருமை சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு மாஜாவிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதரோடு இருந்த நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதருக்கு பணிவிடை செய்த நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது எந்த இரவாக இருந்தாலும், லைலத்துன், அவர் சொல்கிறார், எனக்கு வரக்கூடிய எந்த இரவாக இருந்தாலும் அந்த இரவில் எனது கனவில் எனது உற்ற தோழரை நான் காணாமல் இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒவ்வொரு இரவிலும் எனது கனவில் எனது உற்ற தோழர், ஹலீலி என்று சொல்கிறார், எனது உற்ற நண்பர் அல்லாஹ்வின் தூதரை நான் காணாமல் இருப்பதில்லை என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ذَلِكَ يَقُولُ ذَلِكَ وَتَدْمَعُ عَيْنَاهُ. இதை அவர்கள் சொல்லும் போது அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வின் தூதரோடு இருந்த நாட்கள், அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வின் தூதரை நான் எனது தூக்கத்தில் உறக்கத்தில் கனவில் காண்பேன். சுப்ஹானல்லாஹ். அதை சொல்லும் போது அப்படியே அவனோட கண்கள் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது என்ற இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, எப்படிப்பட்ட அந்த தூய்மையான அந்த தோழமையை பாருங்கள். இந்த தோழமைக்கு நிகரான ஒரு தோழமை கிடையாது. இந்த தோழமைக்கு நிகரான ஒரு தோழமை கிடையாது. அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் இந்த செய்திகள்ல, அந்த சஹாபாக்களுடைய நினைவுகளில் அடுத்த ஒரு செய்தியை பாருங்கள். நபிமாவுடைய மனைவிமார்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த அந்த உணர்வுகள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நாட்கள். 2 தாபீன்கள் வருகிறார்கள். அந்த 2 தாபீன்களுடைய பேர், ஒருவர் அதா இப்னு அபி ரபாஹ், அடுத்தது உபைத் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய 2 தாபீன்கள் ரஹிமஹுமுல்லாஹ். 2 பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு அவங்க எங்கள் அருமை தாயாரே என்று அழைக்கிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, நீங்கள் ஏன் சந்திப்பதற்கு அடிக்கடி வருவதில்லை அப்படி என்று சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஜுர் இப்பன் தஸ்துது ஹுப்பான் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, விட்டு விட்டு சந்திப்பதுதான் நட்பை அதிகப்படுத்தும் என்று வரக்கூடிய அந்த செய்தியை அவர்கள் சொல்லிவிட்டு, அதன் பிறகு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி என்றால், அதாவது அல்லாஹ்வின் தூதரோடு நீங்கள் வாழ்ந்த நாட்களில், அல்லாஹ்வின் தூதரோடு நீங்கள் வாழ்ந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் நீங்கள் கண்ட ஒரு ஆச்சரியமான செய்தியை எங்களுக்கு சொல்லுங்கள், ஒரு ஆச்சரியமான வியப்பளிக்கக்கூடிய ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் அருமை தாயே என்று கேட்கிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சற்று மௌனமாக இருக்கிறார்கள். மௌனமாக இருந்துவிட்டு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதாவது, ஒரு நாள் இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டிலே தங்கக்கூடிய அந்த இரவு என்னிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷாவே, என்னை கொஞ்சம் அனுமதியுங்கள், நான் எனது ரப்பை வணங்கப் போகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வல்லாஹி இன்னி ல உஹிப்பு குர்பக் வ உஹிப்பு மா சர்ரக். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய நெருக்கத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன், அதை விடவும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நான் நேசிக்கிறேன், நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை நான் நேசிக்கிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து உலூ செய்தார்கள். உலூ செய்துவிட்டு அவர்கள் தொழ ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய தாடிகள் நனைந்து விட்டன, அவர்களது ஆடைகள் நனைந்து விட்டன, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் நனைந்து விட்டது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டே இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்வதற்காக ஃபஜ்ருக்கு
அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் லிம தபகி வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ மா தஅக்கர். அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான், நீங்கள் எதற்காக அழ வேண்டும்? அப்போது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள். நறுமையான சகோதரர்களை, நாம் ஒவ்வொருவரும் எம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, அல்லாஹ்வுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கின்றேனா? அல்லாஹ்வுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கின்றேனா என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் மீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இன்றைய இரவு எனக்கு சில வசனங்களை அருளினான். அந்த வசனங்களை யார் ஓதி அதை சிந்திக்கவில்லையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا منادي ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا. அந்த ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்களை ஓதுங்கள். அந்த வசனங்களை நாம் ஒவ்வொருவரும் எடுத்து படிக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்ட பிறகும் நாம் சும்மா இருக்கக்கூடாது. அந்த வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வசனங்கள்ல சொல்லக்கூடிய செய்திகள் நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதில், இரவு பகல் மாறி மாறி வருவதில் அறிவுடைய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய திக்ர் நமது வாழ்வை விட்டு பிரியக்கூடாது, பிரிக்க முடியாத ஒன்று ஒரு மூமினுடைய வாழ்வில் இருந்து. அதே போன்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், நீ இவற்றை வீணுக்காக படைக்கவில்லை, நீ பரிசுத்தமானவன், எம்மை நரகத்துடைய அதாபை விட்டு பாதுகாப்பாயாக. அந்த வசனங்களை கட்டாயம் ஒவ்வொருவரும் ஆல இம்ரானுடைய இறுதி வசனங்களை எடுத்து அந்த 10 வசனங்களையும் படியுங்கள் என் அருமையான சகோதரர்களே. இப்போ நபி அவர்கள் உடைய வாழ்வில் இந்த நிகழ்வை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஆச்சரியமான வியப்பான நிகழ்வாக சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் நிகழ்வுகளை ஞாபகப்படுத்திய நபித்தோழர்களில் இன்னொரு நிகழ்வை நாம் பார்ப்போம். இந்த நிகழ்வு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொடர்பான நிகழ்வாகும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேற விரும்புகிறார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறார்கள், அவங்க அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு வேறு யாருக்காகவும் அவர்கள் அதான் சொல்ல விரும்பவில்லை என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் இங்கு அதான் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னை உங்களுக்காக அடிமைத்தனத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்திருந்தால் நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். என்னை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், உங்களுக்கு நான் அடிமையாக இருந்து வேலை செய்வேன். நீங்கள் என்னை அல்லாஹ்வுக்காக விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்திருந்தால் என்னை விட்டு விடுங்கள், நான் அல்லாஹ்வுக்காக அமல் செய்ய போகின்றேன். அதே போன்று அவங்க ஜிஹாதில் ஈடுபடவும் விரும்பினார்கள், ஜிஹாத் செய்யவும் விரும்பினார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கிறோம். எனவே அபூபக்கர் அவர்களை விட்டுவிட்டார்கள். இந்த செய்தி புகாரியில 3755 வருகிறது. என் அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஷாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் அவர்கள் ஷாமுக்கு செல்கிறார்கள்.
ஷாமுக்கு சென்றபோது பிலால் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அப்போது அமீருல் மூமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹுவிடம் கேட்டுக்கொள்கிறார்கள், ஒரு முறை நீங்கள் அதான் சொல்ல மாட்டீர்களா? அப்போது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அதான் சொன்னார்கள். தொழுகைக்காக அதான் அவர்கள் சொல்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அந்த செய்தியிலே வருகிறது, ஃபலம் அர யோமன் அக்ஸர பாக்கியம் மின்ஹு, அந்த நாளில் அந்த மக்கள் அழுததை போன்று நான் வேறு எந்த நாளிலும் பார்க்கவில்லை என்ற செய்தி. இது அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. நறுமையான சகோதரர்களே, ஆனால் ஒரு பிரபலமான ஒரு ஹதீஸ், ஒரு செய்தியை சொல்வார்கள், அது பலவீனமானது. அவர்கள் கனவில் அல்லாஹ்வுடைய தூதரை கண்டு மதீனாவுக்கு வந்து மதீனாவிலே அதான் சொன்னார்கள் என்ற ஒரு பிரபலமான நாவூர் அணிபாடு ஒரு பாடல் கூட இருக்கிறது. அந்த செய்தி ஒரு ஆதாரமற்ற செய்தி, பலவீனமான செய்தி. ஆனால் ஷாம்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கேட்டுக்கொண்ட போது அவர்கள் அதான் சொன்னார்கள் என்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. அவர்கள் ஷாமிலே தான் மரணித்தார்கள் என்றுதான் நாங்கள் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, உண்மையில் பிலாலுடைய அதானை கேட்டபோது அங்கிருந்த எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதருடைய அந்த காலம், மதீனா, மஸ்ஜிது நபவி அவர்களுடைய நினைவுக்கு வந்தது. அவர்களால் அந்த அழுகையை அடக்கி கொள்ள முடியவில்லை. அனைவரும் அழுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அதுபோன்று அழுத ஒரு காட்சியை காணவில்லை என்கின்ற அளவுக்கு. நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த நாட்கள், அவைகளில் அவர்களை நினைவுபடுத்தின என்பதை பார்க்கின்றோம். அவர்களால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த உண்மையான நட்பு நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் அல்லாஹுடைய ரசூலுடைய தோழர்களையும் நாம் உண்மையாக நேசிக்கின்ற போது நிச்சயமாக அந்த நேசம் நாளை மறுமையில் அவர்களோடு எம்மை சேர்க்கும். என் அருமை சகோதரர்களே, நாம் அமல்களிலே குறைவாக இருந்தாலும், இபாதத்தில் குறைவாக இருந்தாலும், அவர்களை நாம் உண்மையாக நேசிக்கின்ற போது அந்த நேசம் எம்மை அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நிகழ்வை எண்ணி பார்க்கிறார்கள். அவர்களுடைய நோயுடைய காலம், நோயுற்று இருக்கிறார்கள். அப்போது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவிலே ஆளுநராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அந்த பஸ்ராவுடைய பொறுப்பு அங்கு இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, சல்மானுல் ஃபாரிசி அவர்கள் நோயில் இருக்கிறாங்க, நோயுற்று இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்காக, நலம் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். அப்போது அழுது கொண்டிருக்கிறார்கள். சல்மானுல் ஃபாரிசி அவர்கள் அழுகின்றார்கள். அப்போது ஆறுதல் படுத்துறாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தீர்கள், எவ்வளவு தோழமை கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களுடைய பல சிறப்புகளை சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க. பல சிறப்புகளை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துன்யாவை விட்டு நான் பிரிகிறேன் என்பதோ அல்லது மறுமையை நான் வெறுக்கிறேன் என்பதோ நான் அழுவதற்கு காரணம் இல்லை. மாறாக அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் வாழ்ந்தபோது அவர்கள் எனக்கு ஒரு வசியத்தை செய்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு வசியத்தை செய்திருந்தார்கள். அந்த வசியத்தை நான் நிறைவேற்றவில்லையோ என்று பயப்படுகிறேன், அதை எண்ணி அழுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, அந்த வசியத் என்னவென்றால், நபி அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள், நீ இந்த உலகத்திலே ஒரு பிரயாணியை போன்று, வழிப்போக்கனை போன்று வாழு என்றுதான் என்னிடம் வசியத்து செய்தார்கள், எனக்கு சொன்னார்கள். நான் அதை நிறைவேற்றவில்லையோ என்று பயப்படுகிறேன், அதை நான் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டேனோ என்பதை நான் அஞ்சு பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் அன்று அங்கு பொறுப்பாக அதிகாரத்திலே இருக்கிறார்கள்.
அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், சாதே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யும் போது, தீர்ப்பளிக்கும் போது அல்லாஹுவை பயந்து தீர்ப்பளியுங்கள். மக்களுக்கு மத்தியில் பங்கு வைக்கின்ற போது அல்லாஹுவை பயந்து நீங்கள் பங்கு வையுங்கள் என்று அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்ற செய்தியை நாம் இப்னு மாஜாவுல 3328வது பார்க்கிறோம். அதே போன்று சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், சல்மானுல் ஃபாரிஸ் அவர்கள் மரணிக்கின்ற போது அதாவது 20 சொச்சம் திர்ஹம்கள் தான் அவரிடம் இருந்தது, வேறு எதையும் விட்டு செல்லவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது போன்ற செய்திகள் எல்லாம் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நாட்கள், அவர்களுடைய உபதேசங்கள் அவைகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். நறுமையான சகோதரர்களே, அது மிக சிறப்பான நாட்கள். அந்த நாட்களுடைய செய்திகளை நாம் அதிகம் அதிகம் படிக்க வேண்டும். அது நமது ஈமானை அதிகப்படுத்தும், அவர்கள் மீது நேசம் அதிகரிக்கும். அந்த நேசம் நம்மை நேரான வழியில் இட்டு செல்லும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது எனது சமுதாயத்திலே சில மனிதர்கள் எனக்கு பிறகு வருவார்கள். அல்லாஹு தஆலா அந்த சிறப்பான கூட்டத்தில் நம்மை ஆக்கியருள்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்கு பிறகு எனது சமுதாயத்திலே சில மக்கள் வருவார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், தங்களுடைய குடும்பம், தங்களுடைய செல்வத்தை விட அவர்கள் என்னை நேசிப்பார்கள், என்னை நேசிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நறுமையான சகோதரர்களே, அந்த உன்னதமான கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்கியருள்வானாக. இந்த செய்தி முஸ்லிம்ல வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சஹாபாக்கள் வைத்த அந்த நேசம் மிக தூய்மையானதாக இருந்தது. எனவே நாமும் அந்த தூதரை உண்மையாக நேசிக்க வேண்டும். அந்த நேசம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அந்த நேசம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அதை நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் நகர்வுகளிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம், இதில் 27வது நாளை மிஅராஜ் என்று பலர் இதை புனிதப்படுத்துகிறார்கள். அந்த நாளில் நோன்பு இருக்கிறார்கள், அந்த நாளில் சிறப்பு தொழுகைகள் தொழுகின்றார்கள், அந்த நாளில் இன்னும் பல அனாச்சாரங்களை மார்க்கம் என்ற பெயரிலே செய்கிறார்கள். இவைகள் அனைத்தும் பித்அத்துகள், வழிகேடுகள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இவைகள் ஒவ்வொன்றும் பித்அத்துகள், வழிகேடுகள். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் உண்மையில் நேசிப்பவர்களாக இருந்தால் இவைகளுக்கு பின்னால் செல்லக்கூடாது. இந்த சஹாபாக்களை போன்று அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர்கள் யாரும் இல்லை. சஹாபாக்கள் எந்த அளவு நோன்பு வைத்தார்கள் என்றால், சௌமுல் விசால் என்ன, தொடர் நோன்பு. ஏன் வைத்தார்கள் தொடர் நோன்பு? சாப்பிட உண்ணாமல் பருகாமல் தொடர் நோன்பு வைத்தார்கள். அப்படி வைத்தவர்கள் சஹாபாக்கள். நபி அவர்கள் அதை தடுத்தார்கள். அப்படி நோன்பு வைத்தவர்கள் ஏன் மிஅராஜுடைய தினத்தில் நோன்பு வைக்கவில்லை? நபி அவங்க காட்டி தரல. நபி அவர்கள் அப்படி ஒரு வழிமுறையை மக்களுக்கு வழிகாட்டவில்லை. நன்மை என்றால் அதிலே முந்தி செல்பவர்கள் சஹாபாக்கள், விரைந்து செல்பவர்கள் சஹாபாக்கள். நபி அவர்கள் எத்தனையோ நாட்களை சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். நோன்புக்காக சொன்னார்கள், மிஅராஜுடைய தினத்தை சொன்னார்களா? அது எவ்வளவு பெரிய அற்புதம்! அது மிஅராஜ் என்பது மாபெரும் அற்புதம், சாதாரண அற்புதம் கிடையாது. அல்லாஹ் நிகழ்த்திய அற்புதங்களில் ஒரு பேர் அற்புதம் மிஅராஜுடைய பயணம். அந்த மிஅராஜுடைய பயணத்தில் நபி அவர்கள் என்னென்ன காட்சிகளை எல்லாம் கண்டார்களோ அந்த காட்சிகளை எல்லாம் இந்த உம்மத்துக்கு தெளிவுபடுத்தினார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். அப்படி சொன்ன நபி அவர்கள் இந்த நாளை சிறப்பியுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்னார்களா? நிச்சயமாக சொல்லவில்லை. இவ்வளவு அந்த நிகழ்வுகளை எல்லாம் விவரித்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாளை சிறப்பியுங்கள், இந்த நாளில் நோன்பு வையுங்கள், இந்த நாளில் சிறப்பு தொழுகை தொழுங்கள், இந்த நாளில் கந்தூரி கொடுங்கள், எந்த ஒரு செய்தியையும் காண முடியாத அருமை சகோதரர்களே. எனவே இது வழிகேடு, பித்ஆ. எனவே நாம் இதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சுன்னா அதை உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், பித்அத்துகளை வெறுக்க வேண்டும். பித்அத்துகள் என்பவைகள் என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய சாபம் கிடைக்கக்கூடியதுதான். ஒருவன் பித்அத்துகளை செய்வது சாதாரண விஷயம் அல்ல.
நாளை மறுமையுடைய நாளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த அழைப்பை நாம் ஒவ்வொருவரும் பிதஅத்துகளை செய்பவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாளை மறுமை என்பது சூரியன் ஒரு மைலுடைய தொலைவுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும். மக்கள் வியர்வையிலே மிதந்து கொண்டிருப்பார்கள். அவரவருடைய செயல்களுக்கு ஏற்ப வியர்வையிலே மிதப்பார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் தண்ணீரை தேடித்தான் அலைவார்கள். அவ்வளவு தாகமாக இருக்கும். கொஞ்சம் எண்ணி பாருங்கள் என் அருமை சகோதரர்களே. சாதாரண நிலை அல்ல. இந்த உலகத்துடைய 50,000 வருடம் தான் அங்கு ஒரு நாள். அப்படி தாகத்திலே மக்கள் தத்தளித்துக் கொண்டு மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டு இருக்கின்ற போது அந்த இடத்துல ஒருவனுக்கு தண்ணீர் கொஞ்சம் கிடைக்குமாக இருந்தால் அவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் கொடுத்தாவது தண்ணீரை பெறுவான். அவ்வளவு தண்ணீர் பெருமதியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனது திருக்கரத்தால் யார் தண்ணீரை பருகுவார்களோ அவர்களுக்கு தாகமே ஏற்படாது. ஆனால் அந்த பாக்கியத்தை இழப்பவர்கள் யார் தெரியுமா? மலக்குகள் தடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், விடுங்கள், அவர் எனது உம்மத், எனது சமுதாயம். மலக்குகள் சொல்வார்கள், இன்னக லா தத்ரி மா அஹதஸு பஅதக், நபி உமக்கு தெரியாது, உமக்கு பிறகு இவர்கள் மார்க்கத்தின் பேரால் ஏற்படுத்திய புதியவைகள், உமக்கு பிறகு மார்க்கத்தில் ஏற்படுத்திய புதியவைகளை நீர் உமக்கு தெரியாது, நீர் அறிய மாட்டீர். நபி அவர்கள் அதற்கு பிறகு அவர்களை எனது உம்மத் என்று சொல்ல மாட்டார்கள். நபி அவங்க அதற்கு பிறகு எனது உம்மத் என்று சொல்வார்களா? இல்லை. சொல்வார்கள், சுஹுகன் சுஹுகன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பிறகு எனது மார்க்கத்தில் மாற்றத்தை உருவாக்கியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், தூரச் செல்லுங்கள், விலகிச் செல்லுங்கள். நறுமை சகோதரர்களே, மார்க்கத்தில் இந்த முழுமைப்படுத்தப்பட்ட நிறைவான மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரியில் வருகிறது, இந்த மார்க்கத்தில் யார் ஜாஹிலிய நடைமுறைகளை உருவாக்க விரும்புவார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கடும் கோபத்தோடு தான் சந்திப்பார்கள். கடும் கோபத்தோடு சந்திப்பார்கள். ஹதீஸை பார்க்கிறோம். இந்த முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் யார் ஜாஹிலிய நடைமுறைகளை உருவாக்க விரும்புகிறார்களோ, எது ஜாஹிலியத்? குர்ஆனும் சுன்னாவும் சொல்லாது ஜாஹிலியத்தின் அருமை சகோதரர்களே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தராதவைகள் ஜாஹிலியத். அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் பேரால் புதிதாக எதையும் உருவாக்க கூடாது. நாளை மறுமையில் மிகப்பெரிய பாக்கியத்தை இவர்கள் இழப்பார்கள். சாதாரண விஷயம் கிடையாது. எனவே நறுமையான சகோதரர்களை, நோன்பு வைக்காதீங்கண்டா என்ன, நோன்பு வைக்கிறது பாவமாண்டு கேட்கிறார்கள். மேராஜுடைய தினத்தில நோன்பு வைக்காதீங்க என்று சொல்றோம், ஏன்னா நோன்பு வைப்பது பாவமாண்டு கேட்கிறார்கள். நீங்க திங்கக்கிழமை நோன்பு வைங்க, பாவம் என்று சொல்ல மாட்டோம். வியாழக்கிழமை நோன்பு வைங்க, பாவம் என்று சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு வையுங்கள், பாவம் என்று சொல்ல மாட்டோம். ஏன் அந்த நாளில் பாவம் என்று சொல்கிறோம்? நபி அவர்கள் அந்த நாளில் ஒரு நோன்பை நமக்கு சொல்லித்தரவில்லை, காட்டித்தரவில்லை. எனவே நபி அவர்கள் காட்டித்தராத ஒன்று ஒருபோதும் இறை நெருக்கத்தை பெற்று தராத அருமை சகோதரர்களே. அங்கு இறை வெறுப்பைத்தான் பெற்றுத்தரும். ரத்துன் நபி அவங்க சொன்னாங்க, நாம் கட்டளையிடாத ஒன்றை யார் புதிதாக ஏற்படுத்துவார்களோ அது நிராகரிக்கப்படும். எனவே இவ்வாறான பிதஅத்துகள் இருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் இதை நாம் எத்தி வைக்க வேண்டும். இந்த தினத்தை சிறப்பாக்குவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. மேராஜுடைய தினத்தை சிறப்பாக்குவதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. எனவே இந்த பிதஅத்துகள் இருந்து நாம் நம்மை காத்துக் கொள்வதோடு பிறரையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.